பொதுவாக நாமெல்லாம் மனிதர்கள், நாம் மலக்குமார்கள் அல்ல. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றான். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஒரு கணம் கூட மாறு செய்ய மாட்டார்கள். இது யார்? மலக்குமார்கள். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது நல்லவனாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பான், எப்பொழுது மாறும் என்று தெரியாது. உலகமே வெறுக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பான், எப்போ நல்லவனாக மாறுவான்னு சொல்லி தெரியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஒரு பொது விதியை சொல்லி தருவாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஇன் அத்தவ்வாபுன். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுமே தவறிழைப்பவர்கள், பாவம் செய்பவர்கள். அவர்கள் யார்? புனிதமானவர்கள் தெரியுமா? அவர்கள் யார்? புனிதமானவர்கள் தெரியுமா? வகைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபுன். மனிதனாக பிறந்து விட்டாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் செய்யதான் செய்வான். அது மனிதனுக்கு உண்டான இயல்பு. ஆனால் அந்த மனிதனை புனிதனாக மாற்றுவதற்குண்டான ஒரு செயல்பாடு நபிகள் பெருமான் சொல்லித் தருவாங்க, அத்தவ்வாபூன். எப்பொழுது தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்துவானோ, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுவானோ, அப்பொழுது அவன் புனிதனாக மாறிவிடுகின்றான். மனிதன் எல்லோரும் தவறிழைப்பவர்கள். அந்த தவறிழைத்து வருகிறதில் யார் தனது தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துகின்றார்களோ, பாவ மன்னிப்பை வேண்டுகின்றார்களோ, அந்த மனிதன் புனிதனாக மாறிவிடுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி.